90 காலகட்டங்கள்ல இருந்து காமெடிகளுக்கு பெயர் போனவர் அப்படின்னா அது நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் தான். என்னதான் இவர் காமெடி ஜாம்பவானாக இருந்தாலுமே இவரை சுற்றி பல சர்ச்சைகள் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். இவர் மேல் உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தேர்தலின் போது நம்ம கேப்டன் அவர்களை தரைக்குறைவாகவும் மரியாதை இல்லாமலும் பேசியதுதான். சோ அப்படி பேசி பிரச்சாரம் செய்ததால வடிவேலு அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய சினிமா மார்க்கெட்டையும் கெரியரையுமே இழந்துட்டாரு. பல ஆண்டுகளாக இவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சினிமாவில் இவருக்கு ரெட் கார்டுமே கொடுத்துட்டாங்க. அதற்குமே இவருடைய வாய்தான் காரணம் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. சோ ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்காரு. தொடர்ச்சியாக தற்போது படங்களிலுமே நடிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டாக இவர் மற்றும் சுந்தர் சி நடிப்புல கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் ஆகியிருக்கு. சோ ஃபிளாப் ஆனதற்கு சுந்தர் சி தான் காரணம் அப்படின்ற மாதிரி வடிவேலு அவர்கள் தன்னுடைய பழைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாராம். ஆகையால தற்போது பல ரசிகர்களுமே யோ நீ இன்னமுமே திருந்தலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களுடைய ஆட்டத்தை இங்க மட்டுமல்ல பல நடிகர்களிடமுமே காட்டியிருக்காரு. நம்ம அஜித் சாருடன் ராஜா படத்தின் போது கூட இது போன்ற ஒரு சில செயல்களில் ஈடுபட்டிருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அஜித் சார் அப்போதுல இருந்து வடிவேலு அவர்களை எந்த படத்திலுமே கமிட் பண்றது கிடையாது. சோ அப்படி வடிவேலு அவர்கள் அந்த படத்திற்கு தேவைப்பட்டால் அஜித் சார் அவர்கள் அந்த படத்துல நான் நடிக்கவே மாட்டேன், அவெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியதெல்லாம் உண்டா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.